Hi friends, welcome to JPS Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டே 1 கான வீடியோ தான் பார்க்க வர கண்டினியூஸா. போன டே 1ல பாத்தீங்கன்னா லைன்ஸ் வீடியோ இது. ஆல்ரெடி நம்ம போட்ட லைன்ஸ் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அந்த லைன்ஸ் வீடியோ எப்படி எல்லாம் போட கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லிருப்போம். ப்ளஸ் அந்த கோணை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி நம்ம போட்டுருப்போம். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து லைன்ஸ் வந்து நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி போட்டுருக்கு அப்படிங்கறது திரும்ப உங்களுக்கு காமிச்சிருக்கு. திப்பி போடக்கூடாது. லைன்ஸ் போடும்போது நல்லா வந்து மேலே தூக்கி போடணும். லைன்ஸ் வந்து மேலே தூக்கி போடணும். அதுக்கு வந்து நம்மளுடைய கோன் வந்து ஹேண்டில் எப்படி இருக்கணும்? பிரஸ் கரெக்டா பண்ணி நம்ம கொடுக்கணும். பிரஷர் பாயிண்ட் வச்சு தான் நமக்கு அந்த டிசைன்ஸ் வந்து அக்யூரேட்டா நமக்கு கிடைக்கிற இது ஒரு கரெக்டா வரும். இல்லைன்னா நமக்கு கரெக்டா வராது. ஸோ லைன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக போட பழகுங்க. அது 4 டைரக்ஷனில் நம்ம வந்து போட கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் லைன்ஸு நம்ம ஆல்ரெடி போட்ட லைன்ஸே தான் எக்ஸ்ட்ரா லைன்ஸை போட்டு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணி இன்னொரு லைன்ஸ் போடுறோம். அவ்வளோதான். அதுதான் இப்போ டபுள் லைன் சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்கு போடுறோன்னா லைன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பக்காவாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நீங்கள் கிரிட் பேட்டர்ன் போடும்போதோ சரி, இல்லை வந்து ஒரு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு என்ன வரும்னா முதல் லைன்ஸ் வச்சு தான் நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு ப்ரைடல் ஒரு போடுறோம் அப்படின்னா கூட ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரைடல் அப்படின்னு சொல்லி போடும்போது லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் போட்டாகணும். சரிங்களா? அதனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், லைன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து லைன்ஸ் வந்து ப்ராப்பராக போடுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்த டபுள் லைன் அதே போல் பார்டர் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே டபுள் லைன்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறவங்க. ப்ளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஷேட் கொடுப்பாங்க. அந்த ஷேடு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட் வருது. சரிங்களா? இப்போ 2 லைன்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைன்ஸே தான், லைன்ஸ் கூட இன்னொரு லைன்ஸ் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லைன்ஸோட ஷேட் போடுறோம். இப்போ நான் போட்டு காமிச்சேங்களா, ஷேக்காய் வருதுங்களா, அந்த மாதிரி பிளாக் ஆகும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோன் வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இது ஸ்டெபிள் வராது. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைன்ஸ் போடும்போது நல்லா தூக்கி பிடிச்சி, அதாவது பேப்பரில் படாத அளவுக்கு வந்து நல்லா தூக்கி பிடிச்சி போட பழகுங்க. அதே போல் ஷேட் பண்ணுறது, லைன்ஸ் வந்து ஷேட் பண்ணுறது இதே மாதிரி கற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலை பொறுத்த வரைக்கும் வந்து 4 டைப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழே அப்படிங்கிற ஒரு ஸ்பைரல் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆகணும். சரிங்களா? ஸ்பைரல் பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஸ்பைரல் பெரிய ஸ்பைரலெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு டாட்டில் சின்ன டாட் அண்ட் பெரிய டாட், அதுக்கப்புறம் மினிமைஸு மேக்ஸிமைஸ், இந்த மாதிரி நம்ம வந்து நான் என்னென்ன மாதிரி டைப்புக்கு தேவையோ அத்தனை டைப்பு நம்ம போட பழகிட்டோம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மற்ற இது வந்து டிசைன்ஸ்க்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ போட்டிருக்கிறது ஸ்பைரல் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்பைரலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைரலுக்கும் இங்கே லாஸ்ட்டு ஸ்பைரலுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு வந்து சின்ன ஒரு சர்க்கிளே முடிக்கிற மாதிரி இருக்கும். இது 2 லேயர் 3 லேயர் வந்த மாதிரி நம்ம லேயர் வந்து அதிகப்படுத்தி கூட நம்ம ஸ்பைரலில் போட முடியும். சரிங்களா? அதே போல் வந்து டாட்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சின்னது பெரியது, அதாவது சின்ன மினிமைஸு டாட் சின்னதாக வைக்கிற மாதிரியும் பெருசாக வைக்கிற மாதிரியும் லைன்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி இது எல்லா டைப்பாகவும் நம்ம வந்து போட பழகணும். சரிங்களா? இந்த 4 டைப்ஸ் இருக்குது, அதாவது 5 டைப்ஸும் நம்ம போட பழகணும். ப்ளஸ் நம்ம சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வந்துக்கோங்க, சர்க்கிள் டைப்ஸும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். திரும்பவும் சரி உங்களுக்கு வந்து டபுள் ஷேட் பண்ணி எப்படி போடுறதுங்கிறதையும் டபுள் ஷேட் பண்ணி திரும்பவும் எப்படி போடணும் அப்படிங்க பற்றியும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் திரும்பவும் காட்டுறேன். டே 1 வந்து லைன்ஸ் போட்டு பாருங்கள், 4 டைரெக்ஷன்லேயே போட்டு பாருங்கள். அதே போல் டே 2 வந்து லைன்ஸ் 2 லைன்ஸ் வித் ஷேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல், அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரைடல் புக்கிங்குக்கு வந்து இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்